மூகாம்பிகை கோவிலில் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தில் மூகாம்பிகை அம்மன் தன்னோட 2 கைகள்லையும் சங்கு சக்கரம் ஏந்தி தான் காட்சி தருவாங்க. 2 கரங்களில் ஒரு கை அபயகரமும் இன்னொரு கை தன் திருவடியை சுட்டி காட்டும்படி காட்டிக்கொண்டு பத்மாசனத்தில் பார்வதி, மகாலட்சுமி, சரஸ்வதி ஆகிய 3 தேவியர்களோட வடிவத்தை தாங்கி கருவறையில் அமர்ந்திருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான அமைப்பு. எப்பெல்லாம் நமக்கு நம்ம மனசு ரொம்ப நிதானம் இல்லாமல் இருக்கோ, இல்லை குழப்பமாக இருக்கோ, இல்லை வேதனையாக இருக்கோ, அந்த அம்பாளை நினச்சா கண்டிப்பாக நம்ம மனமுருகி பிரார்த்தனை பண்ணும்போது அதுக்கான வழியை உடனே செய்வாங்க. ஐம்பொன்னால் ஆன காளி, சரஸ்வதி அந்த சிலைகள் மூகாம்பிகையோட 2 பக்கத்துலேயும் இருக்குது. அன்னைக்கு எப்போவுமே விதவிதமான அலங்காரங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். அதில் எப்போவுமே நவமணிகளால் அலங்கரிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. மார்போட இடையில் மரகதம் பதித்த பொற்சரம் ஒன்று எப்போவுமே இருக்கும். மூகாம்பிகைக்கு நெற்றி கண்கள், மூக்கு, காது இதில் எல்லாத்துலேயுமே உயர்ந்த ரத்தினங்களால் ஆகப்பட்ட அணிகலன்கள் தான் அணிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த அம்மனை இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நேரமும் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ ஒவ்வொரு அலங்காரத்தில் நம்ம அந்த கோயிலை விட்டு வர்றதுக்கு மனசே இருக்காது. விசேஷ காலங்கள்லாம் அன்னையோட திருமார்பில் ஒரு பச்சைக்கல் அட்டிகை அதை போட்டிருப்பாங்க. அந்த பச்சைக்கல் அட்டிகை ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பச்சைக்கல் அட்டிகை 600 ஆண்டுகளுக்கு முன்னால் கெதலி ராஜா வம்சத்தை சேர்ந்த ஒரு அரசர் தேவிக்கு காணிக்கையாக அளித்த ஒன்று. அதோட விலை என்னன்னே தெரியாதான், அவ்வளோ மதிப்பிட முடியாத ஒன்றாம். இந்த திருவுருவம் இப்படி அழகாக இருக்கக்கூடிய இந்த திருவுருவம் ஆதிசங்கரால் அவருக்கு கிடைச்ச காட்சிப்படி அமைக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட அம்பாளை அழகை நமக்கு நேரம் கிடைக்கும்போது அங்கே சென்று மூகாம்பிகையை நம்ம மனசார வணங்கி பிரார்த்தனை செஞ்சுட்டு வரும்போது நமக்கு இருக்கக்கூடிய துயரங்கள் எல்லாம் தீர்ந்திடும். அதனால் நீங்களும் மூகாம்பிகை தேவியை வழிபட்டு பாருங்கள், பலனடைஞ்சு பாருங்கள்.